ஒல்லியா இருக்க பசங்க நீங்க நான் சொல்ற மாதிரிலாம் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை காலேஜ்ல கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா அப்பதான் நீங்க சுல்லான் தனுஷ் மாதிரி இல்லாம கிரே மேன் தனுஷ் மாதிரி செம்ம கான்பிடென்டா இருப்பீங்க. சோ ஸ்கின்னி பாய்ஸ் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம சேவ் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ் போடுறீங்கன்னா ஸ்கின்னி ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மாம் ஃபிட் ஜீன்ஸ் போடுங்க. அது உங்க தை ரீஜன்ல டைட்டாவும் இருக்காது அண்ட் உங்க லுக்க பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நீங்க டி-ஷர்ட்ஸ் போடுறீங்கன்னா வி நெக் அண்ட் ரவுண்ட் நெக் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு காலர் டி-ஷர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. இது உங்க நெக் ரீஜனை இன்னும் ப்ரொபோர்ஷனேட்டா காட்டும். ஷர்ட்ஸ் போடும் போது சைனீஸ் கலர் அண்ட் கியூபன் கலரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்க நெக் ரீஜனை இன்னும் லீனா தான் காட்டும். அதே மாதிரி செக்டு ஷர்ட்ஸ் போடும்போது ஸ்மால் செக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பிகர் செக்ஸா போடுங்க. அது உங்க லுக்குக்கு விஷுவலா வால்யூம் ஆட் பண்ணி கொஞ்சம் பிராடா காமிக்கும். ஃபைனலி லேயரிங். எல்லாரும் லேயரிங் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அது எதுக்கு பண்றோம்னு சொன்னாங்களா? நான் சொல்றேன். ஜெனரலா உங்க ஷர்ட்ல இருக்கிற 5 பட்டனையும் போட்டு ஃபிட்டா காட்டுறதை விட ஒரு டி-ஷர்ட் போட்டு அந்த 5 பட்டனையும் கழட்டி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்பர் பாடி ஃபுல்லரா தெரியும். நீங்க ஒல்லியா தெரிய மாட்டீங்க. இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணுங்க, மாரி தனுஷ் மாதிரி மாசா இருப்பீங்க.